நீருக்காக கர்நாடகாவுடன் தகராறு செய்வதை தவிர்த்து கடல் நீரை பயன்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி கோவையில் தெரிவித்தார். திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க கோவைக்கு வருகை தந்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இஸ்ரேல், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் கடல் நீரில் உப்பை நீக்கி குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தி வருவதாகவும், கர்நாடகாவுடன் தகராறு செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக தமிழ்நாடு கடல் நீரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். உங்களுக்கு காவேரி தண்ணி வேணுமா இல்லை தண்ணி வேணுமா? தண்ணி தானே வேணும். கடல்லேருந்து உப்பு நீக்கி தண்ணி உருவாக்குங்களே. இத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதுக்காக இந்த தகராறு போடுறதுக்கு இடத்துல கடல்லேருந்து தண்ணி எடுத்துங்களேன். ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிறைக்கு செல்வார் எனவும், அதற்கு முன்னதாக அவரது மகன் கார்த்திக் சிதம்பரமும், சாரதா சிட்பண்ட் மோசடி வழக்கில் நளினி சிதம்பரமும் சிறைக்கு செல்வார்கள் எனவும் தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்யும் எனவும், அது பற்றி தனக்கு தெரியாது எனவும் சுப்பிரமணியசாமி கூறினார்.